எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எடுத்து வை சாமி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்தா அம்மா அம்மா ப்ளீஸ் 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 அம்மா, அதை எடுத்து உள்ளே வைம்மா, பிடிச்சி வைம்மா, வச்சு வைம்மா. தேங்க்யூம்மா. ஆமாம், தேங்க்யூம்மா. Mount Laguna. அங்க போயிட்டு ஸ்லைடிங் பண்ண போறேன். ரெடி? எஸ். பாப்பா நீங்க இது எப்போ போட போறீங்க? டான்ஸ் ஆடும்போது? எஸ். எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் வீடியோவை. சரி, முதல்ல கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் வீட்டிலே இருந்து எடுத்ததுனால அப்படியே ராவாக ஆட் பண்ணிவிட்டு ட்ராவல் அப்போ பேசிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து கலிஃபோர்னியாவில் சாண்டியாகோ அப்படின்ற பிளேஸில் இருக்கோம். இங்கே வந்து ஸ்னோ கிடையாது. ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா மவுண்டைன் லகோனா அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து ஸ்னோ இருக்குது. சரி, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஒரு காலையில் ஒரு 9 o'clock கிளம்பிட்டு ஈவினிங் ஒரு 4:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணாங்க. அங்கேயே வந்து மதியம் லஞ்சு வந்து வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனதை அங்கே எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கிளம்புன வீடியோ தான் வந்து இன்றைக்கி நான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கேம்பிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கேபின் புக் பண்ணி நைட் ஸ்டே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நிறைய இருக்குது. பட் அந்த ஆக்டிவிட்டிலாம் நாங்கள் எதுவும் பண்ணலை. 1 day ட்ரிப் மாதிரி போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு எப்பயாவது அது மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரி ட்ரிப்பில் இந்த மலையில் ஏறி மேலே போகிறது அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இது டோட்டலாக மேலே எலிவேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 6000 feet கிட்ட எலிவேஷன் இருந்தது. ஓகேவாக இருந்தது. ரொம்ப டீப்பாலாம் வேலி மாதிரிலாம் இல்லை. நல்லா இருந்தது போகிற ட்ராவலு. கொஞ்சம் ரோட் ட்ரிப் வந்து கொஞ்சம் நிறையவே கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு குழந்தைங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படின்லாம் பார்க்கலாம். முக்கியமாக வந்து நீங்கள் அங்கே ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்னோ ஜாக்கெட் போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் ஷூவு, க்ளவுஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் பக்காவாக எல்லாமே எடுத்துகிட்டு போனால் ட்ராவல் வந்து அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ்க்கு அப்புறம் ஒரு டைலாக் கேட்பீங்க. ரொம்ப ஃபன்னியாக தான் இருக்கும். எதுக்காக அப்படி சொன்னேன் அப்படின்னா, அசோகாதியா கிட்ட பாப்பா நம்ம கேரட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஸ்னோமேன் பண்ணி நோஸ்க்கு அதை வச்சு பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து என்னம்மா இப்போ போய் ஸ்னோமேன்லாம் வா அப்படின்ட்டு என்ன கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக அப்படி ஒரு டைலாக் சொல்லியிருந்தேன். கரெக்டானு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இல்லை, இப்போ நீங்கள் பெரிய பசங்க ஆகிட்டீங்க, அம்மா குட்டி பொண்ணு ஆகிட்டேன். செல்ல குட்டி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. அடுத்தது வந்து நீங்கள் ஸ்னோக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது ஒன்று. அடுத்தது அங்கே விளையாடுறதுக்கு ஸ்னோ போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்குது. நம்ம போகும்போதே குழந்தைங்களோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா விளையாடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது இல்லாமல் போனால் பெருசாக யூஸ் கிடையாது கிட்ஸ்க்கு. அது மாதிரி நாங்கள் வந்து பிக் 5 அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப் இருக்குது. அந்த மாதிரி கடையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். பட் வால்மார்ட், காஸ்கோ அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சீசனல் செக்ஷன் அப்போ மட்டும்தான் இருக்கும். அதுவுமே சீக்கிரமாக சேல் ஆகிடும். இந்த ட்ரிப்பு போயிட்டு வந்து சந்தியா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஸ்னோ ஏரியாவுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு. அவங்க கூட கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, 5 வருஷம் இந்த ஸ்னோவில் இருந்தது, உங்களுக்கு போர் அடிக்கல போல இருக்குது அப்படின்ட்டு. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு 5 yearsக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெர்ஜீனியாவில் தான் இருந்தோம். அங்கே எப்படின்னா 6 மாதம் வந்து நல்ல சம்மர் மாதிரி இருக்கும், 6 மாதம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அப்போல்லாம் வந்து ஸ்னோ பற்றி ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் இருக்காது. ஏன்னா நாங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்னோ பார்க்குறோம் அப்படின்ட்டு. பட் இங்கே வந்த பிறகு
இப்போ தான் வந்து இந்த ஸ்னோவை பார்க்குறோம். 2020க்கு அப்புறம் இப்போ தான் இவ்வளோ பெரிய ஸ்னோ ஏரியாவை நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பிக் பியர் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருக்கோம். பட் அது வந்து வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த சீசனுக்கு இங்கே வந்து. That's true. Papa, careful. Oh. Yeah, they're both identical. Yeah, Papa, வந்துட்டீங்க அந்த பக்கம் வேணாமா? என்னடா பாப்பா? எங்க அவன் எங்க? அசோக் ஆத்தியம்மா எங்க? ரொம்ப ஹார்டு. பார்த்தா கல்லு மாதிரி இருக்கு. Okay. You see me go all the way down? Wait. Merchant, wait up! Slow, guys, slow. One. Hey, no man. That's not chicken, buddy. This one is hot. Oh, my God. This is pickle. Yeah. On the bowl, wait. சாப்பிட்டு முடித்த பிறகு திரும்பவும் இன்னொரு ரவுண்டு போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரு ரவுண்டு விளையாடினாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 4:30 மணி ஆகிடுச்சு. எப்பவும் போல் நம்ம வீடியோக்கெலாம் சொல்கிறது தான், அவுட்டிங் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இல்லை உங்களுக்கு பிடிக்கல, போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்லாம் போட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். கண்டிப்பாக எங்களோட சேர்ந்து இந்த குட்டி விலாகை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு விலாகில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அம்மா, ஏன் இதுக்குள்ளே நன்றி வணக்கம்மா? முடியல பாப்பா. இதுக்கப்புறம் நீங்கள் டான்ஸ் பண்ணுறது, அப்புறம் வண்டியில் வரும்போது தூங்கிட்டு வந்தீங்களே, அது ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். மூஞ்சில தனியாக இருக்கு. ஏன் லெட்ஸ் கோ. இப்போதான் கால் வலிக்குது. வருவான் வா போ அப்பாட்ட போங்க. இப்போ அவங்க 2 பேருமா? போங்க. Ready for the dance.
வா அங்க அங்க போயிடலாமா இரு சாமி வா போட்டு வா 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 டைம் This week on Hidden Brain, many of us have knee-jerk Get